வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் எடுத்த விலாக் தான். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், கிச்சனுக்கு புதுசாக வாங்கிட்டு டோஸ்டர் பற்றின ரிவ்யூவும் இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த 9 மினிட்ஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவோ என்டர்டெய்னிங்காகவோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் ரெசிபீஸ் தான் இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது கிளைமேட். மழை வரா மாதிரி ஒரு 4-5 தூறல் அப்பப்போ அந்த மாதிரி. ஈவினிங் தான் வந்து துணியவே வந்து நான் வாஷ் பண்ண போட்டேன். ஒரு 15 நிமிஷம் சுளீர்னு வெயிலும் வர ஆரம்பித்தாச்சு. மார்னிங் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நேராக வந்து இன்றைக்கி மோமோஸ் சட்னியும் பண்ணுறதா பிளான் இருந்தது. அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் 3-4 தக்காளியை வந்து ஸ்லிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வேக போட்டிருக்கேன். அது கூட வந்து பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, இந்த பக்கம் வந்து முட்டைகோஸ், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாமே சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கையில் கூட நறுக்கலாம். இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு பெப்பர், கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா, உப்பு. ரொம்ப இது வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு வேணும்னா நீங்கள் கேரட் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இதுதான் இருந்தது, அதை வச்சு ட்ரை பண்ணேன் இன்றைக்கி. நடுவில் போய் வாஷிங் மிஷின் வேலையும் பார்த்துட்டு தக்காளி அதுக்குள்ளே வெந்துட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப சூடாக இருந்தது. சரி இது ஆறட்டும், அதுக்குள்ளே வந்து காஃபி, டீ ஏதாவது போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு துணியை உணர்த்திட்டு வந்துட்டேன். சாஸ்லாம் எதுவுமே சேர்க்காத ஒரு மோமோஸ் சட்னி தான். வேக வச்சது எல்லாத்தையுமே வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அது இல்லாமல் வந்து மிளகாய்த்தூள். நல்லா இது வந்து கொதிக்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி. டீயை குடிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த ஷீட்ஸை அமேசானில் வாங்கி வச்சோம். அதாவது ரைஸ் பேப்பர் மோமோஸ் பண்ணுறதுக்கு, இல்லை என்ன டம்ப்ளிங்ஸ் பண்ணுறனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தண்ணியில் முதல்ல ஒரே ஒரு ஷீட்டை எடுத்து ஒரு 1 மினிட் கூட இல்லை, சம் செகண்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். நல்லா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. கட் பண்ணி பார்த்தா வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ண ஷேப்புக்கு அதை எடுக்கவே வரலை. ஒருவேளை எனக்கு தான் வந்து அதை டிப் பண்ணி டக்குன்னு எடுத்து பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் அப்படியே விட்டுட்டேன். அடுத்த ஷீட் எடுத்தால் இது வந்து ரைஸ், அது இல்லாமல் ஏதோ ஒரு கிழங்கும் வந்து ஸ்டாப்பியாக்கோ கிழங்கும் இருக்கிறதுனால அந்த இழுக்கிற மாதிரி இருந்தது. சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு என்ன ஷேப் வருமோ அந்த ஷேப்பில் வந்து செஞ்சுட்டேன். இந்த மாதிரி யாராவது ரைஸ் ஷீட்ஸ் வாங்கி இந்த மோமோஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் வந்து வேக வச்சும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, தயிர், பச்சை மிளகா, உப்பு, பூண்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது கூட வந்து ஒரு துண்டு பன்னீர். இது வந்து வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் தான், அதனால தான் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ப்ரெட்டு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த மோமோஸ்க்கு பண்ண அந்த ஸ்டஃபிங்லேயே வந்து வீட்டில் பண்ண பன்னீரை வந்து உதுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு, பெப்பர் மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது வீட் ப்ரெட் தான் எடுத்திருந்தேன். இதில் நம்ம பண்ணியிருக்க அந்த க்ரீன் சட்னியை வந்து ஒரு லேயராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மோமோஸ்க்கு பண்ணதை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து அதில் ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது மேலே வந்து இப்போ இன்னொரு ஸ்லைஸை வச்சுருவேன். கொஞ்சம் ஹெல்த்தியான வந்து ப்ரெட் ஸ்லைஸ், சீஸ் எல்லாம் வந்து எதுவுமே வைக்கல, ஏன்னா நாங்களாமும் சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக வந்து பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு டோஸ்டரில் தான் வந்து இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாதுங்க, கண்டிப்பாகவே காசு கொடுத்து வாங்கினது தான். போரோசில் பிராண்டு. 800 வாட்டில் இந்த சைஸ் எனக்கு அட் எ டைம் 2 சாண்ட்விச் பண்ணுற மாதிரி வேணும். அதே மாதிரி சாண்ட்விச் மட்டும் இல்லாமல் டேக்கோஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் க்ரில் மேலே அந்த ஷேப்பெல்லாம் வரும் இல்லையா, அட்ராக்டிவாக பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணோம். பட்ஜெட்குள்ளேயும் இருந்தது, அதனால் லைட் வெயிட்டாகவும் இருந்தது. நம்ம இப்படி நிற்கவும் வச்சுக்கலாம். சைடில் இருக்க அந்த கிளாம்பை நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து திறக்காது. அந்த மாதிரி ஓகே. இதை வந்து நல்லா தொடச்சிட்டு
எப்படி டோஸ்ட் ஆகுது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இது வந்து நான்ஸ்டிக் தான், அதனால் நம்ம வந்து கத்தி போட்டு இப்படி கீறி அந்த மாதிரியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏதாவது சிலிக்கான் இதுவோ இல்லை கேர்ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்லைஸ் அட் அ டைம் இந்த அளவு தான் வந்து இதில் பண்ண முடியும். ரொம்ப பெரிய சாண்ட்விச் பிரெட் இருக்கும் இல்லையா, இப்படி ரொம்ப அழுத்தி பார்த்தாலும் வந்து கரெக்டாக அதோட மேக்ஸிமம் இது என்னவோ அவ்வளோதான் வந்து க்ளோஸ் ஆகும். அழகாக டோஸ்ட் ஆகிட்டு லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அப்போது மேக்ஸிமம் ஹீட் வந்து டோஸ்ட் ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம். சூப்பராக க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்தது. மோமோஸும் வந்து நல்லா வெந்திருந்தது. இன்றைக்கி டின்னர் வந்து இது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டின்னர் தான். மோமோஸ் சட்னி, பிரெட் சாண்ட்விச்சு, மோமோஸ். நாங்களும் டின்னர் லைட்டாக எடுக்கிறதுனால எங்களுக்கும் போதுமாக தான் இருந்தது. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஒர்க்கிங் டே தான், அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பழையபடி எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. கிச்சனில் வந்து அது அப்படியே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 5:15க்கு உள்ளே வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:45 நேராக கிச்சன் உள்ளே தான். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, குட்டிஸாருக்கு மட்டும் லன்ச் பாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இது ஒரு சாட்டர்டே, ஸோ ஸ்பெஷல் லன்ச் பாக்ஸ் தான். பாஸ்தா, அப்புறம் வந்து சப்பாத்தி, டேக்கோஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கான சமையலை பண்ண போகிறேன். இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் மினி விலாகாக வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம் தாளிப்புக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அது இல்லாமல் காஷ்மீரி மிளகாய்த்தூள். அப்புறம் பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் வந்து அப்படியே கோட் பண்ணுற மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கத்திரிக்காவையோ பாவக்காயோ ஒரு முறை குக்கரில் செஞ்சு பாருங்களேன். எப்பயுமே இப்படி தான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளி, 4-5 சில்லு தேங்காய், ஒரு பொரியல் பொடி 1 டீஸ்பூன், அது இல்லாமல் குழம்பு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு அதை அப்படியே இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு தண்ணியாக அதை வந்து அப்படியே சேர்த்துடணும். இப்போ மொத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. வெளியே பயங்கரமான காற்று, ஆனால் மழை வரல. நல்ல வேளை வெயில் குறைஞ்சதே அப்படின்னு இருந்தது. ஒரே ஒரு விசில் கத்தி ஸ்டீம் அடங்கினதும் குக்கரை திறந்தால் சூப்பராக வந்து ரெடி ஆகிருந்தது இந்த வெந்தய குழம்பு. கையோடு வந்து அப்பளமும் பொரிச்சிடலாம் அப்படின்னு பொரிச்சிட்டேன். இது வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு பொரிச்சிட்டேன். ஏன்னா இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மார்னிங்கே வந்து நான் இந்த கூட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த சாதமே சாப்பிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வெந்தய குழம்போடு மைல்டாக இருக்க ஒரு முட்டைகோஸ் கூடு அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. என்ன தான் பாஸ்தா அது இதுன்னு செஞ்சாலும் இந்த டேஸ்ட் வந்து அடிச்சிக்க முடியாது. இந்த ரெசிபீஸ்லாம் தனியாக ஒரு மினி விலாகாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் பக்காவாக ஃபுல்லாக ரெசிபீஸ் இருக்க மாதிரி தான் வந்து இருந்தது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.